ஏன் இங்க வந்து உட்காந்துருக்கீங்க? யார் நீங்க? ஏன் சார் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் இங்க உட்காரணுமா? அப்படியே இருந்தாலும் நான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இல்ல கபுள்ஸான்னு கேட்கற உரிமை உங்களுக்கு இல்லைங்க சார். ஏன் அப்படி கேக்குறீங்க? போலீஸோட கடமையே ப்ரிவென்ஷன் ஆஃப் கிரைம் தான். இங்க வந்து தனியா உட்காந்துருக்கிறது உங்களுக்கு சேஃப்டி கிடையாது சார். எது சேஃப்டி இல்லைன்னு எங்களுக்கு தெரியும் சார். அதனால இங்க வந்து உட்காந்துருக்கோம். நீ அதெல்லாம் எங்களுக்கு சொல்ல வேணாம். சொல்றதே வேஸ்ட் சார். சரி வாயா. அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. வா நம்ம போலாம். ஹலோ. ஆமாங்க சார். ஓகே சார். சார் ரசி இந்த கல்லூரியில பார்த்தோம் இல்லையா, அதுதான் அந்த பையனை அடிச்சு போட்டுட்டு இன்ஸ்பெக்டர் போய் பார்க்க சொல்றாரு ஹாஸ்பிட்டல்ல. போய் பார்த்து. ஓகே சார் அந்த பாரு என்ன பண்ணிட்டு அடிச்சு போட்டு குடி பண்ணிட்டாங்க சார். சார் ஓகே. போய் கூட்டிட்டு வாங்க. போங்க. இவர் தான் அதெல்லாம் கம்பிங்க. போங்க. நீங்க யாருன்னு கேட்கறதுக்கும் இங்க உட்காரக்கூடாதுன்னு சொல்றதுக்கும் எனக்கு எப்படி ரைட்ஸ் இல்லையோ, அந்த மாதிரி ஒரு அக்யூஸ்ட் அடிக்கிறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இல்லை. குற்றம் நடைபெறாமல் தடுப்பதுதான் காவல்துறையோட முதன்மையான பணி. எந்தெந்த பகுதிகளில் குற்ற சம்பவமும் சமூக விரோத செயல்களும் நடைபெறும் என்பது காவல்துறையினருக்கு தான் தெரியும். இது போன்ற பகுதிகளில் காவல்துறையினர் விதிக்கும் விதிமுறைகள் மற்றும் கட்டுப்பாடுகளை நம்ம கடைபிடிச்சு நடந்தோம்னா நம்மளுடைய உடமையும் உயிரையும் பாதுகாத்து கொண்டு மகிழ்ச்சியுடன் வாழலாம். காவல்துறை உங்கள் நண்பன், நம் நண்பன் என்பதை புரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த வீடியோ பதிவு.